இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய அன்பு மகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, நாம் முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? 2026 வருடம் ஜூலை மாதம் வரைக்கும் நம்மை கண்ணையுமே காப்பது போல காத்து வழிநடத்தி ஜீவனை தந்து பலனை தந்து பலவித பாடுகளின் மத்தியிலும் அவருடைய கரத்தினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் நன்றி செலுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனத்தை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக கர்த்தரிடம் இருந்து அருமையான வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை, நீங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு எந்த சூழ்நிலையும் பார்க்காமல், சுற்றுமுற்றும் பார்க்காமல், உங்களுடைய பிரச்சனைகள் மலை போல இருந்தாலும் கூட அதை குறித்து கவலைப்படாமல் அந்த மலை போன்ற பிரச்சனைகளை பனி போல மாற்றி தருகிற வல்லமையுள்ள தேவனை மாத்திரம் கண்ணோக்கி பார்த்து கண்களை மூடி பிரதர் ஜேக்கப் அவர்கள் பாடின அருமையான ஒரு பாடல், அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். விசுவாசத்தோடு பாடலாமா? விசுவாசம் கர்த்தரிடம் மாத்திரமே நாம் வைக்க வேண்டும். இயேசு மகாராஜாவிடம் மாத்திரமே நாம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடலாமா? கர்த்தர் நல்லவர். உங்கள் சூழ்நிலைகள் எப்பேற்பட்டவைகளாய் இருந்தாலும், உங்களை சுற்றி பிரச்சனைகள் அதிகமாய் இருந்தாலும் கூட கர்த்தர் மேல் கண்ணோக்கமாய் இருந்து நீங்கள் இந்த பாடலை பாடுகிற வேளையிலே ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. கனாவூர் கல்யாண வீட்டில் சீஷரோடு வந்தீரே, கச்சாடி தண்ணீரை கனிரசமாய் மாற்றினீரே. நிந்தை அவமானம் நீக்கிவிட்டீரே, நிந்தை அவமானம் நீக்கிவிட்டீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் இயேசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புதுபலன் தந்தீரே. மரியாள் மார்த்தாளின் கண்ணீரை கண்டவர், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீர். அநாதையாய்
ஏசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகளெல்லாம் தீர்த்து புதுபலம் தந்தீரே. 38 வருஷமாக வியாதியிலே கிடந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. வியாதியை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தீரே. சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா, சர்வவல்ல தேவனே எங்கள் ஏசப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகள் எல்லாம் தீர்த்து புதுபலம் தந்தீரே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி, நம்முடைய பரிகாரியாகிய தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நோயோடு போராடி கொண்டு கண்ணீரோடு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிற முடிய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீங்கள் கொடுக்க போகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் பிணி தீர்க்கும் நல்ல ஔஷதமாய் மாறட்டும் ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகளை தொட்டு சுகத்தை கொடுங்க ராஜா. இயேசப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கிற உடைய அன்பு மகளை உடைய செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. சத்துரு தொடாத வடைக்கு, பலவீனங்கள் மதுமகளை மேற்கொள்ளாத வடைக்கு கர்த்தர் நீர் செட்டை நிழல்ல மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ராஜா. இயேசப்பா, நீர் சொல்லி இருக்கிறீர், நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி அப்படியே நடத்துங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்னால் ஒன்றும் கூடாதப்பா, ஆனால் மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூட ராஜா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உமது அன்பு மகள் வாயோடு வாயாயிருந்து நீங்க பேசுங்க. பாடுகிற வேளையில கர்த்தருடைய அன்பு குரல் கேட்கட்டும், ஜெபிக்கிற வேளையில அற்புதங்கள் அதிகமாய் நடக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், அப்பிரோஜனமான அடிமை, கடமையை மாத்திரம் செய்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நோயோடு போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் வியாதியை குணமாக்க முடியாது என்று டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்கள் நேசிக்கிறவர்கள் கூட உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நம் பரம வைத்தியராம் இயேசு எந்த வியாதியா இருந்தாலும் உங்களை தொட்டு பூரண சுகத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் என்றும் கூட ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் கொடுத்த வேத வசனம் மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனம். மறுபடியுமாய் நீங்கள் முடிந்தால் வேதத்தை திறந்து கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனம். இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வேத வசனம். எனக்கு அன்பான தேவஜனமே, இங்கே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய வேத வசனம்,
ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்ற வேத வசனம் நம் இயேசு மகாராஜா இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களில் எல்லாம் அவர் கால்நடையாய் நடந்து சென்று ஜெப ஆலயங்களிலே அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு உபதேசித்து வேதத்தை குறித்து பிரசங்கித்து அருமையாய் அவர்களை வழிநடத்தினது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற காரியம். ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுத்த வேத வசனம் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்ற வேத வசனம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா வியாதிகளையும், குறிப்பிட்ட நோய்களை மாத்திரமல்ல, எல்லா நோய்களையும். அப்ப இயேசுப்பாவால் குணப்படுத்த முடியாத நோய்களே கிடையாது. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி எதுவாய் இருந்தாலும் கர்த்தரால் சுகத்தை கொடுக்க முடியும். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து அமேன் அல்லேலூயா என்று சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். அமேன் அல்லேலூயா. பிறகு எதற்கு நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? விசுவாசத்தோடு உங்கள் விண்ணப்பங்களை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் ஏறெடுங்கள். உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 8:43. எல்லாரும் இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, லூக்கா 8வது அதிகாரம் 43, 44, 46, 47வது வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 12 வருடமாய் பெரும்பாடினால் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அந்த வேதனை நீங்குவதற்காக அவளுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று வைத்தியர்களிடம் செலவழிக்கிறாள். ஆனாலும் கூட அவ்வளவு பணத்தை செலவழித்தும் கூட எந்த ஒரு வைத்தியராலும் அவளுடைய வியாதியை குணப்படுத்த முடியவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மெதுவாக அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவ்வளவுதான். தொட்டவுடன் சுகம். அவளுடைய பெரும்பாடு உடனே நின்று போயிற்று. உடனே இயேசு சொல்கிறார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி வைத்தியர்களால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஒரு நொடி பொழுதில் நம் தேவாதி தேவனாகிய இயேசு மகாராஜாவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் அவளுக்கு இருந்த இந்த பெரும்பாடு உடனே நின்று போயிற்று. இது எதனால் நடந்தது? கர்த்தரிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதினால. வைத்தியர்களால் முடியவில்லை, அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். ஆனால் இவள் விசுவாசத்தோடு ஏசப்பாவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். அவள் இயேசு மகாராஜாவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம். கர்த்தரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு அவளுடைய நோயை குணமாக்கியது. ஆமென் அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? அப்ப டாக்டர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உள்ள நோயாளிகளை கூட சுகப்படுத்துகிற வல்லமை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு. அவருக்கு மாத்திரமே உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட கையில் உள்ள பணம் எல்லாம் செலவழிந்து போகிறது என்ற வருத்தம் ஒரு பக்கம். பணத்தை செலவழித்தாலும் பரவாயில்லையே,
சுகமாகவில்லையே என்ற வருத்தம் ஒரு பக்கம் உங்களுக்கும் இருக்கலாம். இந்த வேதனைகள் ஒன்றுமில்லாமல், ஒரு பைசா கூட வாங்காமல் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற வைத்தியர் உங்களுக்கு உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. இப்போ உங்களுக்கு தெரியும் நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாய் இருக்கும் பொழுது எந்த ஒரு நோயின் தாக்கமும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. இந்த பரிகாரி உங்களை எப்படி சுகப்படுத்துகிறார்? மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தா, மத்தேயு 8வது அதிகாரம் 17வது வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எங்கேயாவது ஒரு டாக்டர் இப்படி சொல்வார்களா? உன் நோய்களை நான் சுமந்து கொள்கிறேன், உன்னுடைய பலவீனங்களை உன்னுடைய நோய்களை என்னிடம் தந்துவிடு, நீ சுகமாய் போ என்று. எந்த ஒரு மனிதனாலும் அப்படி சொல்ல முடியாது. சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. மற்ற வைத்தியர்களைப் போல ஊசி, மருந்து, மாத்திரை, எக்ஸ்ரே, ஸ்கேன், பிளட் டெஸ்ட் என்று சுமையை நம்மேல் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சுமத்தவில்லை. அதற்கு பதிலாக அவர் நமக்கு வந்திருக்கிற நோய்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவற்றை சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார். ஆமென். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாய் வந்த நோய்களினால் உண்டான வேதனைகளை அவர் சிலுவை பாடுகளில் ஏற்றுக்கொண்டார். கொடிய வேதனை, மரண வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டதினால் நம் ஒவ்வொருவருடைய வேதனையும் தெரியும், நம்முடைய பாடுகள் அவருக்கு தெரியும். அவர் ஒரு மனிதனாயிருந்து சிலுவையில் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தி அந்த பாடுகளினால் வந்த காயங்களை தன் உடலில் சுமந்து அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 50வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எப்படி குணமாகிறோம்? நமக்கு எப்படி சுகம் கிடைக்கிறது? ஏசாயா 50வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நீங்க விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும், கர்த்தரின் பரிகாரி, இந்த நோய் என்னை சேதப்படுத்த முடியாது என்று. உடனே உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வலி வேதனைகள் உங்களை விட்டு நீங்கி போகும். சில நேரம் கொஞ்சம் காலங்களாகலாம். ஆனாலும் நீங்கள் விசுவசிக்கும் பொழுது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற வேத வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு பூர்ண சுகம் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை ஒருமுறை ஏசப்பா உபதேசித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்காக அவர்கள் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்ததுனால அவனை கர்த்தருக்கு முன்பாக படுக்கையோடு தூக்கி கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போய் இயேசு மகாராஜாவுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வீட்டின் மேலே ஏறி அந்த ஓடுகளை எல்லாம் பிரித்து அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவருடைய விசுவாசத்தை இயேசு மகாராஜா பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொன்னார்? மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லி லூக்கா 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 5:20. அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவ்வளவுதான். லூக்கா 5:25 நாம் பார்க்கிறோம். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி, இவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் அது கர்த்தரால் மாத்திரமே செய்ய முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 38 வருடமாய் நோயோடு
போராடி கொண்டிருந்த அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று இயேசு மகாராஜா சொன்ன வேளையிலே டக்கென்று அவன் படுக்கையை விட்டு எழுந்து அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் தேவனை மகிமைப்படுத்தி நடந்து தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உங்களை மன்னிக்க மாட்டாரா? உங்களை நடக்க வைக்க மாட்டாரா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும். ஏசப்பாவுக்கு உங்கள் ஆத்மாவில் ஒரு இடத்தை கொடுத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, கண்ணீர் வடித்தீர்களோ, அதே இடத்தில் உங்களை சுகப்படுத்தி நடக்க வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்களாய் கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கிற வேளையிலே அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே. சங்கீதம் 41 சங்கீதம் 3 வசனத்திலே, சங்கீதம் 41:3, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவருடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவர் என்று. சங்கீதம் 41:3 வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவருடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவர் என்று. அங்கே இந்த திமிர்வாதக்காரனை, படுக்கையிலேயே வியாதியோடு போராடி கொண்டிருந்த திமிர்வாதக்காரனை எப்படி அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க வைத்தாரோ, அதை போல நீங்கள் படுக்கையிலே பல வருடங்களாய் நோயோடு போராடி கொண்டிருக்கிறவளாய் இருந்தாலும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்து நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். நீங்கள் யாரையும் சார்ந்திருக்காமல் கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் உங்களை நடக்க வைப்பார். அதாவது உங்கள் விசுவாசத்தை அவர் மேல் வைக்கும் பொழுது உங்கள் வேலைகளை நீங்களே செய்யலாம். மத்தேயு 14 அதிகாரம் 35-36 வசனத்திலே நீங்க பார்க்கலாம். மத்தேயு 14:35-36 வசனங்கள். அவிடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, அருமையான ஒரு வேதவசனம். மத்தேயு 14 அதிகாரம் 35-36. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லோரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று சொல்லி, அன்பான தேவ ஜனமே, இயேசுப்பா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுகப்படுத்தினார். அதனால என்ன நடந்தது? திரள்ஜன மக்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர் எங்கே வந்திருக்கிறாரோ அங்கேயெல்லாம் அவரை சுற்றி நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லோரையும் அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்து அவரிடம் பணிவாக கேட்டார்கள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொடலாமா என்று. அப்படி தொட்ட எல்லாருமே சுஸ்தமடைந்தார்கள். இப்ப நம்ம நினைக்கலாம், இப்ப இயேசுப்பா அந்த உலகத்துல ஒரு மனிதனாய், தேவ மனிதனாய் ஜீவித்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி. அப்பனா டாக்டர்ஸே தேவையில்லை, ஹாஸ்பிட்டல்ஸே தேவையில்லை, மருந்து மாத்திரைகளே தேவையில்லை. நம்ம எல்லாரும் ஓடி போய் இயேசுப்பாட போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை லேசாக தொட்டால் போதும், உடனே எல்லாருக்கும் சுகம் கிடைத்து விடும் அல்லவா? இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அன்று ஜீவித்த இயேசுப்பா இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவது போல ஜெபத்திலே அப்படியே ஒருமனப்பட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது அவரிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து உங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சுகப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே,
இஸ்ரவேலின் பெருமந்தை தேவ விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவையே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எங்கள் வாழ்க்கையே, உம் பாச கைகள் எட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாவே என் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாவே என் கதறல் கேளும். தொடனுமே, என்னை தொடனுமே. தொடனுமே, என்னை தொடனுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருப்பதால் கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார். கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார். கடனை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால் இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே. இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எங்கள் வாழ்க்கை மாறுமே. இருக்கன்பான தேவஜனமே, லூக்கா 7வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், கைம்பெண்ணான ஒரு தாயின் ஒரே மகன் மரித்து போகிறான். இயேசு பார்க்கிறார், மனதுருகி அவர்கிட்டே வந்து ஆடையை தொட்டு லூக்கா 7:14-15 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு என்ன செய்கிறார்? கிட்டே வந்து அந்த மரித்து போன மனிதனை கிடத்தி இருந்த அந்த பாடையை தொடுகிறார். அவ்வளவுதான். அவரை பார்த்து சொல்கிறார், அந்த மரித்த சரீரத்தை பார்த்து சொல்கிறார், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே என்ன நடந்தது? மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இயேசப்பா தொட்டவுடன் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கிவிட்டான். எவ்வளவு பெரிய அதிசயம்! அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் மத்தேயு 8வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே, மத்தேயு 8:14-15 வசனங்களிலே, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவின் வீட்டுக்கு வருகிறார். அங்கே பேதுருவுடைய மாமி ஜுரத்திலே காய்ச்சலிலே கிடந்து அவதிப்படுகிறதை பார்க்கிறார். உடனே இயேசுப்பா என்ன செய்கிறார்? மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கவில்லை, வேற வேத வசனத்தை அவளுக்கு போதிக்கவில்லை. ஜஸ்ட் அவள் கையை தொட்டார், அவ்வளவுதான். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஆமென், அல்லேலூயா! இவ்வளவு அதிசயமான காரியம். உடனே அவள் எழுந்திருந்து அவளுடைய வேலைகளை
உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, ஏசப்பாவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் கூடும், அவரால் எல்லாம் கூடும். எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இன்றும் கூட அந்த ஜீவனுள்ள தேவன் செய்கிற அற்புதங்கள் ஏராளம். அன்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், பிழைத்துக் கொண்டார்கள். ஏசப்பா தொட்டால் சுகம் கிடைத்தது. இன்று நம்ம ஏசப்பா எப்படி உங்களை தொட்டு சுகப்படுத்துவார்? இந்த கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? சில நேரங்களில் கர்த்தர் இன்றும் கூட அவருக்கு பிரியமானவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அல்லது வீடுகளில் இருக்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்து தொட்டு சுகமாக்குவார். நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கரங்களில் இருந்து வருகிற குணமாக்கும் வல்லமை உங்களை தொடும். கர்த்தர் உங்களை தொட முடியாவிட்டாலும் கூட கர்த்தருடைய கரங்களில் இருந்து, ஆணி கடாவப்பட்ட அவர் கரங்களில் இருந்து வழிந்தோடுகிற குணமாக்கும் வல்லமை உங்களை தொடும். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற அசைக்க முடியாத விசுவாசம். இந்த அசைக்க முடியாத விசுவாசம் ஜெப ஆலய தலைவனில் ஒருவனாகிய யவீரு என்பவனிடத்தில் இருந்தது. அவனுடைய மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாள். அந்த மகள் அவனிடம் என்ன கேட்டாலும், அப்பத்தை கேட்டாலும் மீனை கேட்டாலும் அவன் வாங்கி கொடுத்து விடுவான். அது அவனுக்கு லேசான காரியம். ஆனால் ஜீவனை கொடுப்பது அவனால் முடியாத காரியம் என்பது அவனுக்கு தெரியும். அதனால் தான் இயேசு ஒருவரால் தான் மரிக்கும் நிலைமையில் உள்ள தன் மகளுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் அவனுக்குள் இருந்ததுனால எவரு இயேசுவின் பாதத்திலே வந்து விழுந்து, மார்க் 5வது அதிகாரம் 23வது வசனம், மார்க் 5:23 வசனம், என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். மார்க் 5வது அதிகாரம் 23வது வசனம், என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆனால் என்ன நடந்தது? ஏசப்பாங்கை போவதற்கு முன்னாலே அவனுடைய மகள் மரித்து போய்விடுகிறாள். ஏசு என்ன சொல்கிறார்? ஆனாலும் கூட பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, அவனுக்கு தெரியும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். மரித்த அவன் மகளை இயேசு ஜீவனோடு எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட சில நேரங்களில் மரண பள்ளத்தாக்குகளை கடந்து வருவதுண்டு. டாக்டர் சொல்வாங்க, இனி பிழைக்க மாட்டார், வீட்டுக்கு கூட்டிட்டு போய்விடுங்க என்று சொல்லி, அப்பொழுதுதான் உங்கள் முழு விசுவாசமும் ஏசப்பாவிடம் வரும். அவரை தேடுவீர்கள். அவரை விட்டால் யாரும் இல்லை, எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க என்று சொல்லி கண்ணீர் வடித்து கர்த்தரிடம் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதை குறித்து தான் மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி, நம்ம ஜெபம் பண்ணுகிற வேளையில மரித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எந்த காரியமா இருந்தாலும் எவைகளை ஆண்டவரிடம் கேட்கிறோமோ நிச்சயம் அவர் நமக்கு தருவார் என்று விசுவாசிக்கிற வேளையில அது உங்களுக்கு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. இதை குறித்து ஏசப்பா தெளிவாக மார்க் 11வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி, மனுஷனிடம் அல்ல, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் அவர் கேட்கவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நோய்வாய்ப்பட்டிருந்த லாசரு மரித்து போகிறான். 4 நாளாகிவிட்டது. லாசருவின் சகோதரி சொல்கிறாள், நாருமே 4 நாளாயிற்று என்று. அதற்கு இயேசு அவளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். அவ்வளவுதான், விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். மரித்த மனிதனை ஜீவனோடு எழுப்புவதற்கு கூட கல்லறையின் கிட்டே போய், லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான்.
எவ்வளவு அற்புதமான காரியம்! எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு காரியம். இதை குறித்துதான் யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்துல ஏசப்பா மார்த்தாளிடம் அருமையாய் சொல்லியிருக்கிறாள். யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனம், ஏசு மார்த்தாளிடம் சொன்னபடி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படியே நடந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏசப்பா வேதத்திலே அநேக இடங்களில் அற்புதங்களை செய்திருக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர் எதிர்பார்ப்பது விசுவாசம் மாத்திரமே. வேறு ஒன்றையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நோயாளிகளை சுகமாக்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல நாம் அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்பொழுதும் கூட மருத்துவர்களை ஜீவனோட எழுப்ப முடியாது. ஆனால் நம்ம ஏசப்பா ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மத்தேயு 9வது அதிகாரம் 17வது வசனத்திலே நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், தன்னுடைய ஜீவனையை ஜீவ பலியாக கொடுத்தார். மத்தேயு 9வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்கிறான். மத்தேயு 9வது அதிகாரம் 17வது வசனத்துல அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதை மாத்திரம் நாம் விசுவாசித்தால் போதும். நம்முடைய வியாதிகள், நோய் நொடிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தார் என்று அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் வந்து உங்களை தொட்டு ஒரு நல்ல சுகத்தை, பூரண சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். விசுவாசிக்கிறவர்கள் என்னோட சேர்ந்து இந்த பாடலை தொடர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம், இளையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை மத்தேயு 8வது அதிகாரம் 9வது அதிகாரங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல பிணியாளிகளை, பிசாசு பிடித்தவர்களை கர்த்தர் குணப்படுத்துகிற நேரங்களில் எல்லாம் ஏசப்பா அவர்களிடம் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம்.
மத்தேயு 9வது அதிகாரம் 27, 28, 29வது வசனங்கள்ல 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அவ்வளவுதான். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இங்கே 2 குருடர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை கூப்பிடாமல் இருக்கும்படிக்கு பலர் அதட்டி இருந்தாலும் கூட அவர்கள் மறுபடியுமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். உடனே இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அவருடைய விசுவாசத்தை பரிசோதிக்கும்படியாய் உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று. உடனே இயேசு என்ன செய்தார்? அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அவ்வளவுதான். ஒரு நொடி பொழுதுல சுகம். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிறவி குருடர்கள் அதே கண்களினால தெளிவாய் பார்க்க கர்த்தர் கிருபை அளித்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதலில் இவர்கள் கண் தெரியாதவர்களாய் இருந்தார்கள். இயேசுவை பார்க்க முடியாவிட்டாலும் கூட அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அவ்வளவுதான். பார்வை அவர்களுக்கு கிடைத்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம், இன்றும் கூட நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுதும் கூட அநேகம் பேர் உங்களுக்கு பிரியமானவர்களை பலவித நோய்களின் நிமித்தமாய் வேதனையோடு அவர்களுக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருப்பீர்கள். இப்ப இந்த நிமிஷம் கர்த்தரால் சுகத்தை கொடுக்க முடியும் என்று நீங்க விசுவாசித்தால் போதும். உங்க விசுவாசத்தை பார்த்து, நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் தேவன் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அவருக்கு மரணம் இல்லை. அவர் நித்தியத்துக்கு நித்தியம் ஜீவனோடு இருக்கிற தேவன். அதனால்தான் பேதுரு சொல்கிறார், அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது என்று. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம். அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று பேதுரு சொல்கிறார். எப்போ சொல்கிறார்? தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்து 40 வயதுக்கு மேற்பட்ட மனிதனை பார்த்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன வேளையிலே அவன் குதித்தெழுந்து நின்று நடந்த பொழுது, ஏப்பா, எவ்வளவு பெரிய அதிசயம்! 40 வயதிற்கு மேற்பட்ட மனிதன், பிறக்கும் பொழுதே நடக்க முடியாத ஒரு மனிதன், ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல இயேசுவின் நாமத்தை கொண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று பேதுரு சொன்ன வேளையிலேயே அவன் எழுந்து குதித்து நின்று நடந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தலாம். நடக்குமா? எவ்வளவுதான் விசுவாசம் உங்கள் மனதில் ஆழத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரும்படியாய் உங்களுக்கு பிரியமானவர்கள் மரண பள்ளத்தாக்கை கடந்து வருகிற வேளையில பல நோய்களினால, கேன்சர் நோயினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில சாத்தான் உங்கள் இருதயத்துல, உங்கள் ஆத்துமாவில ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வருவான். சோர்ந்து போகாதீர்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே. கொஞ்ச நேரம் அவிசுவாசப்பட்டாலும் கூட உடனே கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் வார்த்தைகளை தருவார். உங்களை ஆற்றி தேற்றும்படியாய் உங்கள் அவிசுவாசத்தை நீக்கி உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை கடந்து வரும். அப்படி கடந்து வருகிற வேளையில உங்கள் இருதயத்திற்குள் ஒரு சமாதானம் பிறக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தாலும் கூட சுகத்தை கொடுப்பது கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால்
இந்த வார்த்தைகள் உங்களை தொடும், உங்களுக்கு பிரியமானவர்களை தொடும். அவர்கள் அன்கான்சியஸா இருந்தாலும், ஐசியூ வார்டில் இருந்தாலும், ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் சுகமுண்டாகும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 30-31 வசனம். மத்தேயு 15:30-31 வசனம். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 30-31 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனாலும் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தரால் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியும். நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் பல இடங்கள்ல, பல தேசங்கள்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் எதனால? நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினால, அவருடைய சுத்த கிருபையினால தான் இந்த அதிசயங்களை அந்த ஊழியக்காரர்கள், அந்த தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கதறுகிற சத்தத்தை கேட்டு கர்த்தர் வந்த அற்புதங்களை செய்கிறார். எவ்வளவு அற்புதங்கள்! அந்த அற்புதங்கள் இன்றும் இயேசப்பாவால் நடக்கிறதா? நடக்கிறது. எப்போ நடக்கிறது? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகம் பேர் உங்கள் விசுவாசத்தை இயேசப்பாவிடம் வைப்பதில்லை. அங்கே போனால் அற்புதங்கள் நடக்கும், இங்கே சென்றால் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி மனிதர்களை தேடி போகிறீர்கள். அந்த சகோதர சகோதரிகளால் அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாய் இருந்தால் ஒரு அற்புதமும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் கர்த்தரால் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் கர்த்தர் மேல் தங்கள் விசுவாசத்தை, தங்கள் முழு நம்பிக்கையை வைத்து ஜெபிக்கும் பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும். பெரிய பெரிய ஊழியக்காரிகள் ஏன் மறைவாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கூட அற்புதங்கள் நடக்கிறது என்றால் இயேசுப்பா அவருடைய குணமளிக்கும் வல்லமை ஆணை கடாப்பட்டு அவருடைய கரங்களில் இருந்து பாய்ந்தோடி செல்கிறதுனால, அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய குணமளிக்கும் வல்லமை அந்த நோயாளிகள், அந்த பிணியாளிகளுடைய சரீரங்களில் பாய்ந்தோடி செல்வதனால ஒரு அற்புத சுகம் கிடைக்கிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். மத்தேயு 9வது அதிகாரம் 33வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஒரு ஊமையன் பேசினான் என்று. செவிடும் ஊமையுமான ஆவியே போ என்று சொல்கிற வேளையில காது கேட்காத, பேச முடியாத ஒருவனுக்கு காது கேட்கிறது, அவன் பேசுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனத்தின்படி ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று அந்த வசனத்தை நீங்கள் விசுவசிக்கிற வேளையில பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும், ஒரு நோய் அல்ல, எல்லா வியாதிகளையும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கூட அவர் குணமாக்கினார். அப்ப உங்க நம்பிக்கையை யார் மீது வைக்கணும்? கர்த்தர் மேல. இயேசுப்பா அந்த உலகத்துல ஜீவித்த நாட்களில் மாத்திரமல்ல,
நேற்றும் இன்றும் நாளையும் கூட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரிடம் கேளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்ம எல்லாரும் சேர்ந்த ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்களும் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுத்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே, இவரு மகள் பிழைத்தாளே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டூமையின் பேசினானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட அப்பா, அடுக்கையிலே வியாதியோடு போராடிக்கொண்டு வேதனையோடு இருக்கிற
உடைய அன்பு பிள்ளைகளை உன் சமூகத்திலே கொண்டு வருகிறேன் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் சாரிப்பாரற்ற சியோன்களாய் இருக்கிறவனுடைய அன்பு பிள்ளைகளை ஒரு விசை தொடுங்கப்பா. அப்பாமுக்கு கொடானுடைய சோத்திரமா. மனம் இறங்குங்க ராஜா. கரத்திலிருந்து உடைய அன்பு பிள்ளைகள், உடைய அன்பு மகள் நோக்கி விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு சரிசாய்த்து தொட்டு சுகத்தை கொடுங்கப்பா. அவர்கள் எழுந்து நடக்கட்டும் ராஜா. இருவாக்கு கொடுத்திருக்கிறீரே, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிறவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன்னு சொல்லி, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீரே தகப்பன். எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகின்னு சொல்லி இருக்கிறீரே ராஜா. நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பாமுக்கு கொடானுடைய சோத்திரம். விசுவாசத்தோடு உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிற சத்தம் பரலோக ராஜ்யத்தை வந்து எட்டட்டும் அப்பா. உடைய கரங்களில் இருந்து குணமாக்கும் வல்லமை புறப்பட்டு வந்து எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும் அப்பா. அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காக நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, உடைய சித்தத்தின்படியே பதில் தாரும் அப்பா. சகல விதமான துதி கனம் மகிமை அனைத்தும் அங்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.